அல்லாஹ் 12 மாதங்களை எங்களுக்கு தந்து அதில் 7 நாட்கள், அந்த 7 நாட்களில் சையதுல் ஐயாம் சிறந்த நாள், நாட்களில் தலைவன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய நாளை ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கிறது, இது ஒரு விளையாட்டாக எடுக்கக்கூடிய அல்லது பொடுபோக்காக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நாள் அல்ல, மாற்றமாக ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு நாள். இந்த நாளுடைய சிறப்புகள் கண்ணியங்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 5 விடயங்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் நிகழ்ந்திருக்கிறது. முதலாவது, خلقல்லாஹு ஃபீஹி ஆதம், அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். இரண்டாவது, வஹபத்தல்லாஹு ஃபீஹி ஆதம இலல் அர்த், பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து அனுப்பியதும் இந்த ஜும்ஆவுடைய நாள். அது மட்டுமல்ல, மூன்றாவது, தவஃபல்லாஹு ஆதம வஃபீஹி தவஃபல்லாஹு ஆதம, இந்த நாளையில் தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரணிக்க செய்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சம்பந்தப்பட்ட 3 விடயங்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் நிகழ்ந்திருக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதர் படைக்கப்பட்ட நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். உலகத்துக்கு அனுப்பப்பட்டது, மரணித்தது இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போல் 4வது ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபீஹி ஸாஅத்துன், இந்த நாளையிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏதாவது தனக்கு தேவையான எந்த விடயத்தை கேட்கிறாரோ அதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதில். இந்த நாளையில் அந்த நேரம் எது என்பதாக நாங்கள் விளங்கி அந்த நேரத்தில் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் எங்கள் அந்த துஆ என்ன துஆ நிகழ்கின்றதோ அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தை இந்த நாளையில் தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு விசேஷமான ஒரு நேரம். ஏனைய நாட்களிலும் எங்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படும். ஆனாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சிறப்பாக கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை அல்லாஹ் ஸ்பெஷலாக விசேஷமா தந்திருக்கிறார். ஐந்தாவது ஒரு விடயம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பினமாகவும் இருக்கட்டும், அது அல்லாஹு தஆலாவுடைய மலக்குமாராக இருக்கட்டும், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், ஏன் கடல் கூட இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால் அவைகள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்குமாம். ஏன் தெரியுமா? இந்த ஜும்ஆவுடைய நாளையில் தான் கியாமத்துடைய நாள் நிகழ்கின்றது என்பதாக நாங்கள் ஹதீஸ்களில் படித்திருக்கிறோம். அதனால் இந்த நாள் வந்துவிட்டால் இந்த நாளையில் அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களும் பயந்து கொண்டிருக்கும். ஆனா மனிதராகிய நாங்கள் ஜும்ஆவுடைய நாள் வந்தால் எங்கே கண்ணியம், எங்கே பயம்,